திருமண பொருத்தம் எனக்கு கொடுக்குற தலைப்பு அதுதான். திருமண பொருத்தத்தில் தசவித பொருத்தம் இருக்குது. அது காலவிதானம், காலப்பிரகாசிகா, காலாமிர்தம் புக்கிலெல்லாம் அந்த தசவித பொருத்தம் அது விதிகளையும் சொல்கிறாங்க, விதி விலக்குகளையும் சொல்லியிருக்காங்க. விதி விலக்கை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தம ஏவச்ச ரஜ்ஜு ராசி கணேர் தோஷம் நவீத்தியதேன்னு சொல்லிட்டாங்க. ரஜ்ஜு தோஷம் இல்லாட்டினாலும் திருமணம் செய்யுங்கன்னு சொல்லும்போது மேசராசியில் இருக்கக்கூடிய அசுபதி பரணி கார்த்திகைக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரத்துக்கும் அழகாக ரஜ்ஜு தட்டும். ஆனால் மேசராசி அந்த செவ்வாயும் இந்த சிம்மராசி சூரியனும் நண்பர்கள். அங்கே அதைத்தான் சொல்கிறாங்க, ஏக ஆதிபத்தியமும் மைத்திர ராசியும் இருந்தால், நட்பு ராசிகளாக இருந்தால் ரஜ்ஜு தோஷம் இருந்தாலும் திருமணம் செய்யலான்னு விதிவிலக்கில் சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, மேசராசியும் விருச்சிக ராசியும் ஏக ஆதிபத்தியம் பெற்ற ராசி. ஏக ஆதிபத்தியம் பெற்ற ராசியில் அதே ரஜ்ஜு தான் வருது. அந்த அசுபதி பரணி கார்த்திகை அங்கே இருக்குன்னா இங்கே விசாக அனுஷம் கேட்டே இருக்கும். இருந்தாலும் அதில் ரஜ்ஜு தட்டாதுங்கிற அடிப்படையில் ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தம்ன்ட்டாங்க. சமசப்தம ராசியில் இந்த ரஜ்ஜுவெல்லாம் தட்டாது, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இந்த ஏக ஆதிபத்தியத்திலையும் மைத்திர ராசிகள்லையும் ரஜ்ஜு தட்டும். சில பொருத்தங்கள் வரும், வராமலும் போகும். ஆனால் விதிவிலக்கில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தாராளமாக தைரியமாக செய்யலாம்னு, திருமணம் செய்யலாம்னு சொல்லியாச்சு. அதுதான் உண்மை. இது நீங்கள் காலப்பிரகாசிகா கால விதானத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அந்த ஸ்லோகங்கள் இருக்குது. சில பஞ்சாங்கங்கள்லேயும் இந்த ஸ்லோகம் விதிவிலக்கு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. ரைட். இது இந்த 10 பொருத்தத்தில் வரக்கூடிய விதிவிலக்கு. நாம் ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்குறோமே. இப்போ நான்லாம் ஜாதக ரீதியாக பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்தாச்சு 40-45 வருஷம் வாழ்க்கையில். நான் எப்படி பொருத்தத்தை எடுத்துக்குவேன்னா, விதிவிலக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், விதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாதகப்படி தானே அவங்க வாழ போகிறாங்க. இப்படி வாழ போகிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ராகு கேது தோஷம், லக்னத்தில் ராகு 7ல் கேதுன்னா உடனே அந்த பக்கம் போய் லக்ன ராகு 7ல் கேதுங்கிற தோஷத்தை எடுத்திங்கன்னா 2 பேருக்குமே குழப்பமாக இருக்கலாம், அல்லது 2 பேருக்குமே பிடிவாத குணமும் வந்துடும். இது நம்மளை விவாகரத்துக்கு கொண்டு செல்லும். அவங்களுடன் மிக ஒத்துப்போகக்கூடிய தன்மைகள் வந்து நல்ல திசாக்கள் நடந்தால் அவர்கள் வாழ்வு இன்பமாக இருக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு 6, 8, 12 தூண்டக்கூடிய திசாக்கள் உள்ளே வந்துருச்சுன்னா, என்னதான் நீங்கள் ராகு கேதுன்னு லக்ன ரேலுக்கு கல்யாணம் பண்ணாலும் அங்கே விவாகரத்து வரும், அல்லது மனவாழ்வையில் இன்பம் இல்லாமல் போகும். மிகப்பெரிய சிரமமாக பிரிந்து வாழக்கூடிய தன்மை, அல்லது இணைந்திருந்தாலும் பிரிந்து வாழக்கூடிய தன்மை, என்ன ரீதியாக அவர்கள் வாழ முடியாத தன்மையை தான் ஏற்படுத்தும். சரிங்க சார், லக்ன ராகு 7ல் கேது, 2ல் ராகு 8ல் கேது உள்ளவங்களை நாம் திருமணம் செய்யலாமா? தயவுசெய்து சொல்கிறேங்க, மக்களே புரிஞ்சுக்கங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவருக்கு ராகு கேது இருந்து இன்னொருத்தருக்கு இல்லாட்டினாலுமே நாம் திருமணம் செய்யலாம். ஒரு ஜாதகம் மைனஸாக இருக்குது, ஒரு ஜாதகம் ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு நல்லது தானே, அதில் எந்த கேடும் வராதே. இது இடைப்பட்ட காலத்தில், நான் தொடக்க காலத்தில் நான் இந்த ஜாதக தொழிலுக்கு ஜோதிட தொழிலுக்கு வந்தப்போ இந்த தோஷமெல்லாம் பெருசாக பாராட்டலை. ஆனால் இன்றைக்கி அதை பாராட்டி அது ஒரு தோஷம், அந்த தோஷத்துக்கு தோஷம் சேர்ந்தால் தான் சரியாகும்னு சொல்கிறது உண்மையிலே ஏற்புடையது அல்ல. எப்படி செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை இணைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு 8ல் செவ்வாய் இருக்குது, இவருக்கு 2ல் செவ்வாய் இருக்குது, பெண்ணு 2 செவ்வாய் தோஷம்தான் பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் திருமணம் செய்கிற மாதிரி இங்கேயும் நம்ம என்ன செய்யலாம்னா, ராகு கேது அவங்களுக்கு இருந்துட்டு போதும், லக்னத்தில் ராகு கேது இருக்கட்டும், இவருக்கு 2, 8ல் இருக்குது. ஆனால் 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பாவாதிபதி தசாக்கள் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டாலே பழையபடி இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை தான் வரும். எப்பொழுதுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, பொருத்தங்கள் பார்ப்பது பெரிய விஷயம் இல்லை. எதிர்கால திசாக்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் தருது, 7ஆம் பாவாதிபதி என்ன ஆனார், ராகு கேதுவை விட்டுருங்க, அவங்க போய் இருக்கிற கோள்கள் 7ஆம் பாவாதிபதி என்ன ஆனார், 7ஆம் பாவத்தினுள்ள இருக்கக்கூடிய கோள்கள் என்ன நிலைமையில் இருக்குது, அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. தோஷங்கள் ஒரு கோள் இருந்த உடனே நடக்கும்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறான முடிவாகுங்க. தோஷங்கள் எப்படி மாறணும், முதல்ல அந்த 7ஆம் பாவம் கெடணும். 7ஆம் பாவாதிபதி போய் கெட்ட கோள்களுடன் இணையணும். 7ஆம் பாவத்தில் தீய கோள்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் பாவக காரகனான சுக்கிரனும் கெடணும். இந்த 3 கெட்டாலும் பத்தாதுங்க, லக்னாதிபதியும் கெடணும். கெட்டவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சிரமங்கள் வரக்கூடிய யோக அமைப்பு இருக்கும், சின்ன சிரமங்கள். ஆனால் அதெல்லாம் அவங்க சமாளித்து வந்துடுவாங்க. என்னுடைய மாணவி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் உஷா நாராயணன் நினைக்கிறேன்.
அவங்க அவங்க வீட்டுக்கார் கூட பேங்க் ஆஃபீஸர். அவங்க என் நல்ல ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு நான் சொன்ன இந்த 4மே கெட்டிருக்கும். ஆனால் அவங்க இன்பமான வாழ்வை வாழ்கிறாங்க, வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது என்ன உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் தோஷத்தை உள்ள ஜாதகத்தை இணைச்சதுனாலாம் கிடையாது. அவர்களுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு கெட்ட திசையே வரலை. அவங்க இன்பமாக வாழக்கூடிய திசாக்கள் வந்ததுனால அவர்கள் அற்புதமாக வாழ்ந்துட்டாங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஜாதகம் இல்லை, ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் என்னுடைய மாணவர்கள் எம்எஸ்சி ப்ராஜெக்டுக்காக தீய கோள்கள் இருந்தும் நல்வாழ்க்கை பெறுபவர்கள், ஒருத்தருக்கு தீய கோள்கள் இருந்து ஒருத்தருக்கு தீய கோள்கள் இல்லாமல் இன்பமான வாழ்க்கை பெற்றவர்கள்னு நிறைய தலைப்பில் ஜாதகங்களை கொடுத்துருக்காங்க. நான் அதை ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். எனவே எடுப்பிலையே இது ராகுகேது தோஷம், அது ராகுகேது தோஷம் இல்லைன்ட்டு போயிடாதீங்க. 7ஆம் பாவாதிபதி என்ன ஆனார், சுக்கிரன் என்ன ஆனார், லக்னாதிபதி என்ன ஆனார், நடக்கிற திசை என்ன இருக்குது, அதை அனுமானிங்க. அதை அனுமானிச்சுட்டு முடிவுக்கு வாங்க. ஒரே ஒன்று இருக்குங்கிறதுனால அதை தான் நான் செய்வேன்னு சொன்னால் நல்ல நல்ல ஜாதகங்களை நாம் இழந்து விடுகிறோம். நல்ல பெண் ஜாதகத்தை இழக்கிறோம், நல்ல ஆண் ஜாதகத்தை இழந்துடும். ராகுகேது செய்யணும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் நாங்கள் எங்கேயுமே எழுதலை. அதுதான் உண்மை. நாங்கள் ஒரு இடத்துல கூட எழுதலை. இப்போ எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிட நூல்களில் அது இருக்கலாம். அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறத நாங்கள் ஆய்வு செஞ்சோம். 2010, 11, 12, 13 எல்லாம் என்னட்ட இருக்குது நிறைய ப்ராஜெக்ட். வந்து பார்க்கலாம். உண்மையிலே நல்லா வாழ்கிறாங்க, நிறைய பேர் நல்லா இருக்காங்க. எனவே ஒரு 4 விதியை கையில் எடுத்துக்குவோமே. பாவாதிபதி கெட்டு, பாவம் கெட்டு, பாவகாரகன் கெட்டு, லக்னமும் கெட்டு, கெட்ட தசாவும் நடக்கும்போது இன்னமும் மோசமான ஒரு ஜாதகத்தை நாம் திருமணம் செய்கிறத விட்டுறணும். நல்ல ஜாதகத்தவே திருமணம் செய்யணும். இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். என்ன சார், அப்போ 2 பாவ ஜாதகத்தை சேர்க்குற 2மே பாவ ஜாதகம் தானே. லக்ன ராகு 7 கேது, லக்ன கேது 7 ராகு, நான் 2 கேது 8 ராகு, 2 ராகு 8 கேது, எல்லாமே பாவ ஜாதகம் தானே. இதை கொண்டாந்து சேர்க்கறதுனால அங்கே என்ன நன்மை வந்துட போகுது? ஒரு நன்மையான ஜாதகம் ஒரு தீமையான ஜாதகத்தை கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கை போல் நல்லா இருக்குமே. தீமை ஜாதகத்தை சொல்லிடலாமே, அம்மா அமைதியாக வாழுங்க, ஐயா நீங்கள் அமைதியாக வாழுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு எதில் அவருக்கு பிரச்சனை வருது? லக்ன ரீதியாக வருதா, 7ஆம் பாவ ரீதியாக வருதா அப்படின்னு அந்த பிரச்சனையை நம்ம பார்த்துட்டோம்னா அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருவோம். அனுபவத்தில் அவங்க நல்ல ஜாதகத்தை கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். எங்கங்க மேட்ரிமோனியலில் போனாலே இது செவ்வாய் தோஷமா, செவ்வாய் தோஷம் லிஸ்ட்டில் வைக்கிறேன், இது ராகுகேது தோஷமா, ராகுகேது லிஸ்ட்டில் வைக்கிறேன். இது தவறுங்க. இது உண்மையிலே ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லைங்க. இது இல்லாததை பிடிச்சிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். செவ்வாய் தோஷத்துக்கு எத்தனையோ ரிலாக்ஸ் கொடுத்துட்டோம். அவங்க நல்ல பாவத்தில் அவனுக்கு நட்பு ராசியில் இருந்தால் கிடையாது, நீச்ச ராசியில் இருந்தால் தோஷம் கிடையாது, உச்ச ராசியில் இருந்தால் தோஷம் கிடையாதுன்னு எல்லாமே சொல்லிட்டோம். அதே மாதிரி ஏங்க இந்த ராகுகேதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடாது? இந்த ராகுகேது பகை வீட்டில் இருந்தால் தோஷங்களை அதிகப்படுத்தக்கூடிய கெட்ட குணம் வரலாம். அதனால் இது நல்ல இடத்துல இருக்குது. இப்போ சுக்கிரனுடைய ராசி ரிஷபதுலாம், அங்கே பெருசாக கெடலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு மீனத்தில் கெடலை. அதே மாதிரி மிதுனத்திலையும் கன்னியிலையும் கெடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிம்மமும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் சொல்லக்கூடிய சிம்மராசி கடகராசி தானங்க இந்த ராகுகேதுக்கு மிக பகையான இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பகை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், குணங்கள் கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக திருமண வாழ்வை வாழ்ங்கன்னு நம்ம சொல்லலாமே. எவ்வளவோ விடுதலை கொடுக்கலாமே. செவ்வாய் தோஷத்துக்கு எத்தனை விதிவிலக்கு கொடுத்தாச்சு. அது மாதிரி இதுக்கு குரு சேர்ந்திருக்கு, குரு பார்த்துருக்கு, இதனுடைய இணைவு அப்படி இருக்குது இப்படி எவ்வளவு சொல்லி கல்யாணம் பண்ணலாம். இந்த பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பொருத்தி பாருங்கள். தசா புத்தி சரியில்லைன்னா அவர்கள் பிரிந்து வாழக்கூடிய அடிப்படையை பெறுவார்கள். அவர்களுடைய பாவாதிபதிகள் வலு சேர்க்கலைன்னா அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சமே கிடைக்காது. இன்றைக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. முதல் கல்யாணம் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிரமம் 2வது கல்யாணம் பண்ணுறதுல இல்லை. என்னென்னா இந்த மேட்ரிமோனியில் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் மேரேஜாக கொண்டாங்க, இது செகண்ட் மேரேஜ் வாங்க, 2 பேருக்கு உடனே பொருத்தம், 2 ஜாதகம் பார்த்தே பொருந்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. எது, இவர் 2வது திருமணம், அவர் 2வது திருமணம். இது ஏங்க வருது? முதல் திருமணத்தில் ஏற்படக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தானுங்க. அந்த புரிதல் தன்மையை நம்ம ஏற்படுத்த வேணாமாங்க? ஜோதிடர் உண்மையிலே அது என்ன செய்யும், அந்த தோஷம் என்ன செய்யும்ன்றதை சொல்லணுமா வேணாமா? எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேங்க, ஏன்னா அந்த தோஷங்களை சொல்லணுமே.
பிரியக்கூடிய தசாபுத்திகள் வரும்போது நீங்கள் திருமணம் நாம் சேர்த்து வச்சாலுமே அவர்கள் பிரிவார்கள். அதே மாதிரி இணையக்கூடிய தசாபுத்திகள் நீங்கள் என்னதான் வேணான்னு சொன்னாலும் அவர்களாக திருமணம் செய்து அவர்கள் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே நம்ம ஜோதிடர்கள் ஒரு முறைக்கு ஒரு கணக்குக்கு வரணும். இவ்வளவு ரிலாக்ஸ் கொடுத்துருக்கோமே, ஏன் இந்த ராகு கேதுக்கு ரிலாக்ஸ் கொடுக்காம எப்போ பார்த்தாலும் திருமண பொருத்தத்தில் ராகு கேது தோஷம், செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் தான் சரியாக இருக்குது. ஏன் ஒருத்தர் சொல்கிறாரு குருவும் செவ்வாய் சேர்ந்து இருக்குது, அது செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அதெல்லாம் எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் குரு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய்க்கு தோஷம் உண்டுன்னா அப்போ ஒரு நல்ல பெண்ணை நாம் கல்யாணத்துக்கு இழக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? முதல்ல நல்ல கணிதம் ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணி அந்த ரூல் படி வாழ்ந்துட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக ராகு கேது தோஷத்தெல்லாம் பாராட்டுறது இல்லை. எனக்கு 2ல் கேது 8ல் ராகு, 2ல் கேது எனக்கு குருவோட சேர்ந்துருக்கு, புதனோட சேர்ந்துருக்கு, சனியனோடையும் சேர்ந்துருக்கு. குருவோட சேர்ந்தா அது தோஷம் இல்லைன்னா சனியனோட கேது சேர்ந்தால் தோஷம் தானே. எனக்கு 2மே கலந்து தான் இருக்குது, கலப்பு பலன் தான். ஆனால் என் மனைவிக்கு அது கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ராகு கேது தோஷமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கேது 3ல் ராகு 3ல் கேது அவங்களுக்கு 9ல், அவங்க தோஷம் இல்லை. நாங்கள் 2 பேரும் 1992 பாபர் மசீதி இடித்த நாளில் கல்யாணம் பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எந்த குறைவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க நான் அவங்க. எனவே இந்த தோஷத்துக்கு தோஷம் கல்யாணம் பண்ணுறது என் ஜாதகத்திலே இல்லை. அதே மாதிரி எங்களை மாதிரி கல்யாணம் பண்ணி பிறந்திருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் அந்த 90 காலத்துலலாம் நாங்கள் இந்த தோஷமெல்லாம் பெருசாக பார்க்கவே இல்லை. எல்லாருமே அழகாக தான் வாழ்ந்தோம். இது அழகாக இந்த ஜோதிட உலகத்தில் நாம் நிரூபிக்க சொல்லணும்ல. என்கிட்ட இருக்குங்க நிறைய ஆய்வுகள், நிறைய விஷயங்களை கையில் வச்சுருக்கேங்க. அது இல்லாமல் இல்லை. தயவு செய்து இந்த ராகு கேதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திசை என்ன நடக்குது? இப்போ 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய திசாநாதன் கூட அந்த 8ஆம் பாவத்தை 2nd பாவா இதில் தான் குறிகாட்டுவான். ஃபஸ்ட்டு அவன் என்ன யார் நட்சத்திரத்தில் இருக்கான், அவர் எங்கே இருக்கார், அந்த பாவத்தை அவர் இயக்கும்போது அவர் திசையில் அவர் கெடுதல் தர வேண்டிய அவசியமே வராதே. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு பேசி படித்து பல விஷயங்களை அறிந்து தெரிந்து முடிவுக்கு வரணுங்க. சாதாரணமாக இருக்கிறாங்க சில ஜோசியர்கள், அவங்க சாதாரணமான முடிவுகளை தர முடியும். நாம் தான் நம்மளுடைய பெண்ணு மாப்பிள்ளையினுடைய ஜாதகங்களை பார்த்து ரொம்ப விருப்பமாக இருக்குன்னா பெரிய ஜோதிடர்களை பார்த்து விளக்கங்கள் கேட்கணும். தைரியமாக விளக்கம் கேளுங்க. ஜோதிடம் பொருந்தலைன்னு சொல்லி பணம் தானே கொடுக்குறோம், ஏன் பொருந்தலை, எதுக்கு பொருந்தலை, உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை லிஸ்ட்டில் எழுதி கொடுங்க. நான் போய் அதை பெரிய ஜோசியத்தை காமிக்கிறேன். அப்போ தான் அவர் அதுக்கு விளக்கம் சொல்லி சொல்லுவார் சரியா தவறான். உங்களோட இது முடிவுக்கு போகலை. ஏன்னா எங்களுக்கு பெண்ணையும் பிடிச்சிருக்கு, ஆணையும் பிடிச்சிருக்கு, 2 பேரும் சம்மதம். ஜோதிடத்தில் தான் பிரச்சனை, என்னான்னு சொல்லுங்கன்னு கேட்டு எழுதி வாங்குங்க. நமக்கு விளக்கம் கொடுப்போம். நிறைய விளக்கம் கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். இந்த விஷயத்தில் இந்த திருமண பொருத்தத்தில் கோள்களுடைய அமைப்பில் நாம் கெட்டது வரக்கூடாது, தீயது நடந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் போராடுறோம். தீயது நடக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? நீங்கள் எப்போயுமே நன்மையானதுன்னு பார்த்தா தீயது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? கோயிலுக்கு போக சொல்கிறதுனாலையோ பரிகாரம் செய்கிறதுனாலையோ எந்த நன்மையும் இல்லை. என்ன ஜோசியர் சொல்கிறார், பரிகாரம் பண்ணாலும் தோஷம்தான் சொல்கிறார். இப்போ அவரை என்ன நம்ம செய்கிறது? அவர் சொல்கிறது தப்பா? இல்லை, அவர் தோஷத்தை எடுத்து சொல்கிறார். பரிகாரம் பண்ணிட்டு வந்ததுனால தோஷம் விலகி போயிடுமா? போகாதுங்க. இது என்னங்க, இது முன்னுக்கு பின் முரணாக ஆளுக்கு சொல்கிறோம். கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுங்க. தோஷம் தருமா தராதா முதல்ல அந்த முடிவுக்கு வரணும். அதை எழுதி கொடுக்கணும், அதை சொல்லணும். தோஷம் தர்றதுன்னா தந்துருமுங்க, அது கொஞ்சம் பிரச்சனைங்க. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நல்லா வாழ்வாங்கங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை அவங்க சரியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா சூப்பர் வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன் தோஷம் உள்ளவங்கெல்லாம் வாழலையா? 8ல் 7 கோள்கள் உள்ளவங்களும் வாழ்ந்திருக்காங்க. 7ஆம் பாவத்தில் 7 கோள்கள் உள்ளவங்களும் வாழ்ந்திருக்காங்க. நான் பார்த்தேன் சமீபத்தில் 62ல் பிறந்தவர் தான். 7ல் 7 கோள்கள். அவர் கடகலக்கணும். ஒரே மனைவியோடு தான் வாழ்ந்திருக்கார். ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். அவருக்கு இருக்குது லக்னத்தில் ராகு, 7ல் கேது, மற்ற கோள்கள் எல்லாமே 7ஆம் பாவத்தில் இருக்குது. ஆனால் அவர் ஒரே மனைவியோட அழகாக வாழ்ந்துட்டு போயிருக்கார். இப்போ தான் வச்சிருக்கேன் அந்த ஜாதகம் கூட. இது மாதிரி நிறைய நமக்கு உதாரணங்கள் இருக்குது. என்ன வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும். எடுத்த உடனேயே இவர் 2 பொண்டாட்டி ஜாதகர், இது 2 கணவர் ஜாதகர், இது குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் நம்ம சொல்லி வரக்கூடிய மக்கள், இப்போ உங்கள் பெத்த மகளாக இருக்குது, அந்த மகளுக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லுவோமா? நம்மளுடைய மகனாக இருக்க அந்த பையனுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவோமா?
என்ன வர்றவங்களை துக்கப்படுத்துறதா ஜோதிடரோட வேலை? அவங்க எழுதி கொடு கண்டிப்பான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம மேலே கேஸ் வழக்கு போட்டால் என்ன செய்வீங்க? ஏன்னா நம்ம கடவுள் மாதிரி நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறீங்களா? உண்மையிலே வீடியோ பண்ணி பேசி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுடைய உண்மையான தன்மை என்னன்னு. அதை மக்கள் கேட்கலை. சரி, இவர் சொல்கிறது சரிதானே இருக்கும். ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்காங்க, இவர் பெரிய ஜோசியர், நடந்ததை சொல்கிறேன்னு சொல்லி நம்ம இந்த குறி வார்த்தைகளில் சொல்லிக்கிட்டு இருக்குது. அண்ணன் எத்தனை தம்பி எத்தனைன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுக்கிட்டு அவரெல்லாம் ஜோசியர்னு சொல்லி உட்கார்ந்துருந்து அவங்க சொல்லக்கூடிய இந்த திருமண பொருத்த முடிவுகளை தலையில் ஏற்றுக்கிட்டு பையனும் வேணாம் பொண்ணு வேணான்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சரியானதுங்க? ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் ஜோதிடர்களே. உட்காந்து ஒரு முடிவை எடுத்து இப்படி இருந்தால் இப்படி கூடாதுன்னு சொல்லுங்கள், இப்படி இருந்தால் இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம், இது நிவர்த்தி ஆகும்னு சொல்லி முடிவுக்கு வாங்க. எழுதி கொடுக்க இன்னும் மக்கள் கேட்கலைங்க. எழுதி போட்டு கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டால் என்ன ஆவீங்க? அதனால எல்லாமே சாதாரணமாக எடுத்தறிஞ்சு பேசுகிறது. இது தோசை ஜாதகம், குடும்பத்துக்கு லாயக்கில்லை, தூக்கி எறிகிறது. என்ன உங்கள் மகளாக இருந்தால் எரிஞ்சிருவீங்களா? உங்கள் மகளுக்கு மாத்திரம் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறீங்க? இது நிறைய பெரிய கேள்விங்க. இந்த கேள்விக்கு விடைகள் தெரிஞ்சாதாங்க நம்மளுடைய உண்மையான திருமண பொருத்தம் இந்த உலகத்துக்கு வெளியே வரும். நான்லாம் நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கேங்க, அதில் விதிவிலக்கு நிறைய வச்சுருப்பேங்க. இது இருந்தால் திருமணம் செய்யுங்க. என்னை நம்பி திருமணம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது விவாகரத்துக்கு போகிறதுங்கிறதுக்கு காரணம் 2. ஜோதிடத்தின் மூலமாக சின்னதாக 6ஆம் பாவம் வேலை பார்த்தாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணுது? நம்மளை போய் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறானே, நம்ம வேலை பார்த்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், எனக்கு இந்த புருஷன் வேணாம்ப்பா, டைவர்ஸ், நான் வேறு புருஷனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கிளம்புது. இப்படி கிளம்புறப்ப இந்த புருஷனை என்ன பண்ணுறேன்? வீம்புக்கு போட்டு நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். இப்படித்தான் டைவர்ஸ் போகுது. நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போங்க, அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய வாழ்வியல் முறையில் நடக்கக்கூடிய சில ஏற்ற இறக்கங்களுக்கு ஆணும் பெண்ணும் ஒத்துப்போகக்கூடிய தன்மையில் இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், இதே பொருத்தம் இதே அமைப்பு இதே ஜாதக அமைப்பு தானே 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. நம்மளுடைய பாட்டனார் பாட்டி எல்லாம் வாழலையா? கணவன் மனைவியா என்ன அவ்வளவு விவாகரத்தாக போய்கிட்டு இருந்துச்சு? போகலையே, நல்லா தானே வாழ்ந்தாங்க. அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் வரக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு எந்த பாவம் வேலை செய்யும், அவங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, அவங்களுடைய 9ஆம் பாவம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தானேங்க முடிவுக்கு வரணும். எடுத்த மாத்திரத்தில் தோஷம் தூக்கி போட்டால் எதுக்கு? அதுக்கு 200 300 அதெல்லாம் வாங்குறாங்களே, என்னத்துக்கு? வேணான்னு சொல்கிறவருக்கு எதுக்கு காசு? இப்படி நிறையா இருக்குங்க கேள்வியெல்லாம். ஜோதிடர்கள் கொஞ்சம் ஒரு ரூல்ஸை ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். தோஷம்னோடனே நடந்துடும் நடக்கலைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நிரூபிக்கிறதுக்கு நாங்களும் வர்றோம், திரும்பவும் நாங்கள் கூடுகிறோம், வர்றோம், எடுத்து நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்கு தயாராகிறோம். நான் கொஞ்சம் காலங்கள் அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி போகிற உலகங்கள் கொஞ்சம் சரியாக வரும்னு பார்த்தா இன்றைக்கி படுபாதாளத்தில் போய் நிற்கிது. யாரையும் கல்யாணம் பண்ண விடுறது கிடையாது. யாருக்கு திருமணம் வந்தால் தோஷம் வந்துடுங்க, அது வந்துடுங்க. ஏங்க 65 கோடி பேருக்கு லக்னத்தில் ராகு, 65 கோடி பேருக்கு 7ல் கேது, 65 கோடி பேருக்கு 2ல் ராகு, 65 கோடி பேருக்கு 8ல் ராகு. மொத்தமே 12 கட்டம். 4 கட்டத்தில் ராகு கேது இருந்தால் தோஷம்னா அப்போ எத்தனை கோடி பேரை நீங்கள் தோஷ ஜாதகமாக மாற்றுறீங்க? இந்த தோஷ ஜாதகத்துக்கு தோஷ ஜாதகம் தான் மேட்சாகும்னு சொல்லி எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்க? ஏன் தோஷ ஜாதகம் முன்னாடி கல்யாணம் பண்ணி தோஷம் இல்லாத ஜாதகம் இந்த இருக்குங்க, நல்லா தான் இருக்காங்கன்னு அவங்க ஒரு 1000 ஜாதகம் கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? நம்மளை கேள்வி கேட்பாங்க சார். கோர்ட்டில் கொண்டு போய் யாராவது ஒருத்தர் நம்மளை நிப்பாட்டிட்டாங்கன்னா கேள்வியில் நம்மளை தொலைச்சி எடுத்துருவாங்க. போகாததுனால நீங்கள் நினச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அல்ல முடிவு. சில முடிவுகள் சில முடியாத ஜாதகங்கள். ராகு கேதே கிடையாதுங்க, செவ்வாய் தோஷமும் கிடையாதுங்க, எந்த தோஷமும் கிடையாதுங்க. அவர்கள் விவாகரத்து ஆகுறாங்களே, ஏன் அவங்க ஏன் பிரிஞ்சு போய் வாழணும்? ஏன் அங்கே 6ஆம் பாவம் என்ன வேலை செய்யுது, லக்ன பாவம் என்ன வேலை செஞ்சுருக்கு, தசாநாதன் என்ன வேலை செஞ்சுருக்கான், இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா வேணாமா? ஏன் கேட்குறீங்க? அடேங்க அப்பா, இவர் விண்ணலாவா அதிகாரம் பெற்ற ஒரு மாதிரி பேசுகிறார். எழுதி கொடுத்து எழுதி வாங்கி செஞ்சாங்கன்னா நம்ம பொழப்பு நாரி போயிடும். கவனமாக நம்ம அணுகணும். தோஷம் நிவர்த்தி கண்டிப்பாக எல்லா ஜாதகத்திலையும் உண்டு. தோஷம்னு சொன்னோம்னா அதுக்கு விதிவிலக்கு தோஷ நிவர்த்தியும் நம்ம அங்கேயே சொல்லியிருக்கோம். தோஷ நிவர்த்தி ஆன்மீகத்தில் இல்லை, தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையில் இல்லை. தோஷ நிவர்த்தி சனியன் தோஷம் தர்றானா குரு தோஷம் தர மாட்டான்.
செவ்வாய் தோஷம் தர்றான்னா புதன் தோஷம் தரமாட்டான். சுக்கிரன் தோஷம் தர்றான்னா சந்திரன் தோஷம் தரமாட்டான். சூரியன் தோஷம் தர்றான்னா அந்த குருனால் உங்களுக்கு தோஷமெல்லாம் விலகும். ராகு தோஷம் தர்றான்னா குருனாலையும் விலகும், புதன்னாலையும் விலகும், சந்திரனாலையும் விலகும், அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனாலையும் விலகும். கேது தோஷம் தர்றான்னா இந்த 4 குருவினால் ரொம்ப அற்புதமாக விலகும். இதையெல்லாம் நம்ம காரணமாக்கி திருமணத்துக்கு போக சொல்லணும். திசை சுமாராக இருந்தால் நம்ம எடுத்து சொல்லிடணும். ஐயா, இவருக்கு 6ஆம் பாவம் சரியில்லை, லக்ன பாவம் சரியில்லை, திருமணம் பண்ணலாம், ஆனால் இவர் இப்படி வாழ்ந்தால் அழகாக வாழ்வார்.